ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளை வடைங்க. வெள்ளை வடைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம உளுத்தம்பருப்பு இது வந்து 1 கப் எடுத்துருக்கோம். 1 கப் எடுத்து இதை ஊற வச்சு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கோங்க. வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப் எடுத்துங்க. வெல்லம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. உப்பு 1 சிட்டிகை. தேங்காய் ஒரு அரை மூடி திருவி எடுத்து வச்சுங்க. ஏலக்காய் பொடி செஞ்சு எடுத்து வச்சுங்க. எண்ணெய் நம்ம இந்த வடையை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுங்க. ஸோ இந்த வெள்ளை வடை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போமா. வெள்ளை வடைக்கு நம்ம வந்து உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் மிக்சியில் போட்டிருக்கோங்க. இதை நம்ம தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு ஆட்டிக்கணும். அதுக்கப்புறமா இதில் தேங்காய், வெல்லம், அப்புறமா ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஓட்டி எடுக்கணுங்க. அரைச்ச கலவை இது மாதிரி நல்லா தண்ணி விடாமல் நம்ம அரைச்சிருக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம், வெல்லம் சேர்க்க போகிறோம், ஏலக்காய் சேர்க்க போகிறோங்க. சேர்த்துட்டு இது ஒரு அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வைக்கணும். எண்ணெயை வச்சுட்டுங்க இந்த மாவை வந்து நல்லா இது மாதிரி மெலிசாக தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா நமக்கு வெள்ளை வடை தயாராகிடுங்க. ஸோ இந்த மாதிரி மாவை எடுத்து இது மாதிரி பேப்பரில் இது மாதிரி தட்டி நடுப்புற ஒரு ஹோல் போட்டு நம்ம எண்ணெயில் ஏதோ போட்டு எடுக்க வேண்டியதாங்க. மிதமான தீயில் வச்சு தாங்க இனிப்பு செய்யணும், இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கருகிடுங்க. இந்த வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெயை ரொம்ப மிதமான சூடுங்க, அனலே இருக்கக்கூடாது. அப்போ தான் வடை வந்து உங்களுக்கு வெள்ளையாக வரும். ஏன்னா நம்ம இதில் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கனால சீக்கிரம் அந்த கருகல் இது வந்துடுங்க. அதனால் ரொம்ப மிதமான சூட்டில் எண்ணெயை வச்சு நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு ஈவனாக நம்ம இந்த வடையை சுட்டு எடுக்கணுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. வெள்ளை வடை தயாராகிடுச்சுங்க. நல்லா சுவையாக இருக்கும், மணமாகவும் இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மட்டும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இதில் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் என்னென்னா, தண்ணி விடாமல் அரைச்சிடுங்க. ஏன்னா வெல்லம் விடும்போது இது கொஞ்சம் இலகும். ஸோ அந்த பக்குவம் மட்டும் இருந்து அனலை நல்லா சன்னமாக வச்சு செஞ்சிங்கன்னா இது சுவையாக வருங்க இந்த வடை. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.